Hello students, welcome to J Tuition. So in the video, exercise 7.1 la fourth sum பாருங்க. Check whether 5, -2, 6, 4 and 7, -2 are the vertices of an isosceles triangle. So vertices அப்படின்னா இந்த points நமக்கு triangleல 3 points இருக்கும். இந்த corner points vertices அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு இங்க 3 points கொடுத்திருக்காங்க. இந்த 3 pointsமே இந்த isosceles triangleோட points ஆன்னு கேட்காங்க. First isosceles triangleனா எப்படி இருக்கும்? அதோட 2 sides equal இருக்கும். அப்போ இதோட vertices அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த point ABCன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்க A, இது B, இது C. So இது vertices of an isosceles triangle இல்லையா அப்படின்றதுக்கு என்ன condition? நமக்கு isosceles triangle என்ன தெரியும்? AB distance and BC distance equal இருக்கணும். So equal இருந்துச்சுன்னா isosceles triangle. Equal இல்ல அப்படின்னா it's not an isosceles triangle. AB and BC தான் சேமா வரணும்னு கிடையாது. AB and BC ஏதாவது இந்த 3 sides கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா any 2 sides equal இருக்கணும். So இந்த sumல என்ன பண்றோம்? AB distance கண்டுபிடிக்கிறோம், BC distance கண்டுபிடிக்கிறோம், AC distance கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 distancesல any 2 distances சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த points வந்து isosceles triangleோட vertices சொல்லலாம். So let the vertices of the triangle be A 5, -2, B 6, 4 and C 7, -2. So இப்போ distance கண்டுபிடிக்கலாம். அதுக்கு distance formula. So distance formula நமக்கு தெரியும். இப்போ AB ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். So AB கண்டுபிடிக்கும் போது so இந்த coordinatesல இது x1, y1 and இது x2, y2. So நம்ம இனி formulaல substitute பண்ணுங்க. So x2 minus x1 னா 6 minus 5 the whole square plus y2 minus y1 னா 4 minus 2 the whole square is equal to root of 6 minus 5 1 square plus 4 plus 2 the whole square is equal to root of 1 square plus 6 square is equal to root of 1 plus 36 is equal to root of 37. So AB வந்து 37 units கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி next BC. So நீங்க next BC கண்டுபிடிக்கும் போது x1, y1 இதை மட்டும் மாத்திடுங்க. C ஓட coordinate x2, y2. So இப்போ அதே மாதிரி formulaல substitute பண்ணுவோம். அப்போ BC பண்ணும்போது 7 minus 6 the whole square plus minus 2 minus 4 the whole square is equal to root of 7 minus 6 1 the whole square plus minus 2 minus 4 minus 6 the whole square is equal to root of 1 square plus 6 square is equal to root of 1 plus 36 is equal to root 37. So இப்போ இது வந்த உடனே உங்களுக்கு தோணும் ஓகே ரெண்டுமே சேமா வந்துருச்சு இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் பட் இன்னும் ஏசி இன்னொரு சைட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு இன்னொரு சைட் கண்டுபிடிச்சு அதுவும் 37 வந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல ஸோ நீங்க வந்து தேர்ட் ஒன்னும் கண்டுபிடிக்கணும் ஸோ தேர்ட் ஒன் ஏசி கண்டுபிடிக்கலாம் சிமிலர்லி தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கும் போதும் இங்க ஏயோட இடத்துல x1 y1 அண்ட் சியோட பிளேஸ்ல x2 y2 ஸோ இனி எவ்வளவுதான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது x2 minus x1 so 7 minus 5 the whole square plus y2 minus y1 அப்போ minus 2 minus of minus 2 the whole square is equal to root of 7 minus 5 2 square plus minus 2 plus 2 the whole square is equal to so minus 2 plus 2 0 root of 2 square is equal to root of 4 so root of 4 வந்து 2 units so என்ன சொல்லலாம் நமக்கு AB is equal to BC and which is not equal to AC. அப்ப என்ன சொல்லலாம்? So these points forms an isosceles triangle. So finally என்ன சொல்லிக்கலாம்? A, B, C are the vertices of an isosceles triangle. அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.